நீ ஒரு காதல்ங்கிறது உனக்கு விரிக்கப்படுகின்ற ஒரு வலையாக இருக்கலாம் என்பதை, அதாவது பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் காதலைத்தான் ரொம்ப போற்றி எடுத்திருக்கிறாருங்கிறதுதான் நமக்கு புரிதல். அவரை கூட பல பேட்டிகள்ல தன்னை பத்தி அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு காதல் ஒரு ஏமாற்று வேலைன்னு முதல்ல சொன்ன இயக்குனர் பாரதிராஜா தான். அதுதான் 16. காதல் பகட்டுனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எண்ணுயிர் தோழனும் அப்படிதானே. அந்த கிராமத்து பெண்ணை அது பாயராஜாவே வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. பெண்ணே கனி அந்த கவிதைகள்ல பேசி அவன் எல்லாம் ஃப்ராடு, உன ஏமாத்திட்டு கூட்டி போயிடுவான். கிராமம் அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிரும். கடைசியில சென்னையில தலித் பகுதி மக்கள் அந்த பொண்ணை வாழ வைப்பாங்க. அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க. கிராமத்துல சாதியா ஒதுக்கி வச்சு நிறைய நுட்பமான அரசியல் பேசியிருப்பாரு. அதே மாதிரி தமிழர்கள் தமிழ் சினிமாவுல தங்கள் முகங்களை காண தொடங்கிய காலம். கதாநாயகிகளை மட்டும் விட்டுருங்க, அது மட்டும் உங்க கேரளால இருந்து இறக்கிடுவாங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாக தன்னை பார்த்தார்கள், தங்களை பார்த்தார்கள். அது வைரமுத்து ஃபேமஸா சொல்லுவாரு, எங்க கிராமங்கள்ல நான் சினிமா பார்த்திருக்கேன், என் சினிமா கொட்டையில என் கிராமத்தை பார்க்க வச்சது பாரதிராஜா தான். உண்மைதான். நான் கிட்டத்தட்ட அதே விஷயத்த தான் நான் வேற ஒரு வார்த்தைகள்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த ஊரு, இது நம்ம ஊருனா என்ன, ஒரு பணக்கார வீடு மட்டுமே வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. அந்த கிராமத்தினுடைய அழக கேமராவுக்குள்ளார கொண்டு வந்தது. அதை நம்ம இதயத்துல இடம்பெற செய்தது அப்படின்னு அவருக்கு நிறைய செட்டிங் தானே, எல்லாமே செட்டிங்.